வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஏப்போ மாநகரில் புதிய சினிமா படம் தயாராகிறது. சுற்றுப்பயணிகளை கவரும் வாய்ப்பை ஏற்படுத்தும் ஜத்து சிவனேசன் தகவல். பேரா மாநிலத்தில் தொடர்ந்து சினிமா துறையை சேர்ந்த பலர் சினிமா படம் எடுக்க படையெடுத்து வருவது அது பேரா சுற்றுப்பயணிகள் வருவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் கூறினார். இப்போ குணஞ்சரோ கல்லுமலை ஆலயத்தில் இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜை. அது எதற்காகனா தமிழ்நாட்டிலேருந்து இங்கே திரைப்படம் எடுக்க இங்கே வந்திருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தயாரிப்பாளர்கள், கேமராமேன், ஹீரோ எல்லாம் வந்திருக்காங்க. இந்த படம் கூடிய விரைவில் திறக்கப்படும். முழு விவரம் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் பேராக்கு இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு படம். ஏன்னா அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு மலேசியா சுற்றுப்பயணிகள் கவரும் ஆண்டு, மலேசியன் டூரிசம் இயர்னு சொல்லுவாங்க. ஆக நிறைய பேர் இங்கே வரப்போகிறாங்க. குறிப்பாக இந்த பேராக் மாநிலத்துக்கு. பேராக் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் என்றால் அது நிறைய தலங்கள் இருக்குது. அதில் இந்த கல்லுமலை ஆலயம் ஒரு முக்கியமான தலம். இங்கிருந்து தான் இந்த படத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேராக் மாநில அரசாங்கத்துக்கிட்டேருந்து எந்தெந்த உதவி வேணுமோ அனைத்தும் தரப்படும் அவர்களுக்கு. கடந்த மார்ச் 17ஆம் தேதி ஏப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் புதிய படத்திற்கான பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு முன்பு தமிழகத்தில் இருந்து வர்த்தக படக்குழுவினர்கள் பல படங்களை தயாரித்துள்ளனர். அதில் நாட்டை சேர்ந்த நடிகர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். இப்படத்தின் கதாநாயகனாக தமிழகத்தை சேர்ந்த ரோபர்ட் மாஸ்டர் நடிக்கிறார். அதில் கதாநாயகியாக மலேசியாவை சேர்ந்த நடியா சாங் நடிக்க உள்ளதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் பாளையன் கூறினார். இப்படத்தில் அதிகமான உள்ளூர் கலைஞர்களும் இடம்பெற உள்ளனர். ஏப்போவில் மட்டும் 2 மாதங்கள் அதற்கான படப்பிடிப்பு பணிகள் மாநில அரசாங்க ஆதரவோடு நடைபெற்றது. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கல்லுமலை அந்த கோயிலில் நம்ம ஒரு படம் பூஜை. அந்த படம் பேர் விரைவில் திருப்பி சொல்லுவாங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ராபர்ட் மாஸ்டர் அவங்க குழு சேர்ந்து படம் ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் பூஜை. நம்ம டத்தோ வைபி சிவனேசன் அவர்கள் மூலிமா இந்த பூஜையை தொடர்ந்தது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈப்போ வட்டாரத்தில் 70% ஷூட்டிங் எல்லாமே ஈப்போவில் தான் அவங்க வச்சுருக்காங்க. இதுக்கு முன் காரணம் என்னென்னா, நம்ம ஈப்போவில் வைக்கிறதுனால இந்த டூரிஸ்ட் இவங்கெல்லாம் வர வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு நல்ல டூரிஸ்ட்கள் நிறையா இங்கே சேரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா அவங்களோட இதே கண்டிஷனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே உள்ள நடிகர்களை, அதாவது மெயினாக இப்போ கேஎல் நம்மளோட மண்ணின் மைந்தர்களை சப்போர்ட் பண்ணுறதா தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.